அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நாங்கள் பேருவல இந்த தக்கியாவினுடைய புகாரி மஜ்லிஸில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களோட நண்பர்கள் இந்த நபவியா தரிகாவோட சம்மந்தப்பட்டவர்கள் இருப்பாங்க. இப்போ அவங்க எங்களை இங்கே வந்து பாருங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆர்வம் ஊட்டுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் இதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மிச்ச நாளாக நாங்கள் ஆசை வச்சுருந்தோம். அதுக்கான சந்தர்ப்பம் இன்றைக்கு தான் கிடைச்சிக்கி. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அதிகாலையிலே இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு காட்சி தான். தஹஜ்ஜுடைய டைம்லேயே இளைஞர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எல்லோருமே அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற அப்படியான ஒரு அமைப்பில் எல்லோருமே வந்திருந்ததை பார்க்கக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுபூர்வமாக எங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அது மாதிரி நாங்கள் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளணும், ஷேகுக்கு முன்னுக்கே இருந்து வாங்க பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ அந்த அடிப்படையில் இங்கே இருந்தவங்கள்ட்ட அதுக்கான அனுமதியை கேட்டிருந்தோம். அவங்களும் தாராளமாக நாங்கள் பள்ளிக்குள்ளே என்ட்ரு ஆகக்குள்ள 4:30 ஆயிட்டு, என்றாலும் அங்கே உள்ளுக்கு இருந்தவங்களை வெளியில் அனுப்பிட்டு எங்களுக்கான அந்த சந்தர்ப்பத்தை தரணும் அப்படின்ட்டு சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் மட்டும் தந்தாங்க. உண்மையிலேயே நாங்கள் மனமாற அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதுபோல் இந்த புகாரி மஜ்லிஸில் புகாரியில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை ஷேக் அவங்க விளங்கப்படுத்தியிருந்தாங்க. ஏனைய ஷேக்மார்களும் அதை வாசித்து காட்டி தமிழில் எல்லாம் விளங்கப்படுத்தி நல்ல ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. நிறைய ஒரு கிரவுண்டுக்குள்ளே இப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்ததுங்கிறது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவம். அதுவும் கிழக்கில் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்லை, இருந்தும் இப்படியான ஒரு புதிய ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே கட்டுப்படுத்தி அவர் சொன்னால் அதை அப்படியே செய்கிறாங்க. அதை இந்த விஷயம் இப்போ எங்கள்ட பல்கலைக்கழகத்தில் எங்களோட நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, எங்கள்ட ஷேக் அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா நாங்கள் அப்படியே செய்வோம். அப்போ இப்போ சிலாக்கள் இப்போ வாய்ப்பேச்சுக்கு பேசுகிறதானே, அப்படியான ஒரு இது மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்ட்டு தான் இப்போ இதை கண்ணால் பார்க்காதவங்க நினைப்பாங்க. ஆனால் உண்மையில இங்கே வந்து பார்க்குற சந்தர்ப்பத்தில் தான் அவங்க சொன்ன விஷயம்ங்கிறது உண்மை. எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையாக ஒழுங்குபடுத்தப்பட்டு செய்யப்படுது. இப்போ காலையில் எங்களுக்கு கோஃபி தரதாக இருக்கலாம், அப்படி இங்கே வந்தவங்களை கவனிக்கிறதாக இருக்கலாம், எல்லாமே ஒரு டீம் ஒன்று இதுக்கு பின்னால் பெரிய ஒரு டீம் ஒன்று இயங்குறாங்க. அதை நல்ல முறையில் ஆர்கனைஸ் பண்ணி நல்ல ஒரு வழி நடத்தல் ஒன்று அங்கே நடக்குதுங்கிறத இந்த நடந்த விஷயங்களை பார்க்கக்குள்ள எங்களுக்கு அனுபவ ரீதியாக எங்களுக்கு கண்ணால் பார்க்க முடியுமாக இருந்துச்சு. அதுபோல் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ சிலாக்கள் இப்போ தரீக்காட அமைப்பு அப்படின்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் அங்கே விதயத்துகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பொதுவான கருத்துக்கள் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கு வந்து பார்த்த எங்களோட அனுபவத்தின்படி பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு விதயத்தான அமல்களோ இங்கே நடக்கலைங்கிறது தான் நான் கண்ணால் பார்த்த விஷயத்த சொல்ல இயலுமா இருக்கும். ஏண்டா இங்கே வந்து புகாரி இப்போ குர்ஆனுக்கு அடுத்ததாக நம்பகமான ஒரு ஹதீஸ் ஒரு ஆதாரம் இருக்கும்னு சொன்னால் நாங்கள் சஹீஹுல் புகாரியை தான் பார்ப்போம். அப்போ அந்த புகாரியை தான் அங்கே ஷேக் அவங்க ஓதுறாங்க, அதைத்தான் விளங்கப்படுத்துகிறாங்க, அதை எல்லோருமே கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சுபஹ் தொழுகையும் கூட ஷேக் அவங்க தொழுவிச்சாங்க. விதத்தான எந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கல. எல்லாருமே ஒன்றுபட்டிருக்கக்கூடிய ஐம்மாக்கள் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஐம்மாக்கள் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய விஷயத்த கடைபிடிக்கிறத எனக்கு கண்ணால் பார்க்க இருந்துச்சு.